நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ற வரியில வர வாயிலார் நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு இருக்கார். வாயிலார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாய் இல்லாதவர், அப்படின்னா வாய் பேச முடியாதவர். இவர் இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரியாது. இப்படி சொல்லி சொல்லி வாய் இல்லாதவர்னு சொல்லி 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 வாயிலார்னே ஆயிருச்சு அப்படின்றாங்க. நம்ம மயிலாப்பூர், சென்னையில் இருக்கிற மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் இவர் இருந்திருக்கார். அங்கே தான் வாழ்ந்திருக்கார். இந்த கோயிலுக்கு தினமும் போவார். இந்த கோயிலில் இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். முருகர் சன்னதிக்கு பக்கத்தில் வாயிலார் சன்னதி இருக்கும். ஒரு சின்ன சன்னதி இருக்கும், பார்க்கலாம். அவர் தான் நம்ம வாயிலார் நாயனார். இவரோட குரு பூஜை அன்னைக்கு இந்த கோயிலில் வாயிலாருக்கு அலங்காரம் பண்ணி உள்ள கோயிலை சுற்றி வருவாங்க. இதுவும் நடக்குது. இந்த வாயிலார் யாரு, இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் பெருசா ஒரு சிவனடியாருக்கு தொண்டு செய்யலை. அது தவிர இவரே போய் பல விஷயங்கள் செய்வாங்க இல்லையா, இந்த சிவ தொண்டு செய்கிறது, அடியாருக்கு தொண்டு செய்கிறது, அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. சொல்லப்போனால் இவருக்கு இந்த வழிபாட்டு முறை, அதுக்கப்புறமா பூஜை விஷயங்கள், இந்த மாதிரி பெரிய நம்பிக்கைலாம் இவருக்கு கிடையாது. அப்படி இருந்தும் இவர் நாயன்மார் ஆயிருக்கார். எப்படின்னு பார்த்தா, இவர் வாய் பேச முடியாதவர்ன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது. அதே இதுதான் இவர் என்னன்னா, சிவனை மனசுல பூஜை பண்ணுவார். சிவனுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலை இவர் பூஜை பண்றார். இவர் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய கற்பனையிலேயே எந்த நேரமும் சிவனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, சிவ பூஜையே செஞ்சுக்கிட்டு இருப்பார். பூஜைன்றது நம்ம காலையில் ஒரு நேரம் பண்ணுறோம், சாயந்தரம் ஒரு நேரம் பண்ணுறோம் அப்படின்னா பரவாயில்ல. அந்த கொஞ்ச நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிவனை கும்பிட்றோம், ஏதோ ஒரு கடவுளை கும்பிட்றோம், இறைவனை கும்பிட்றோம், கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனால் இவர் அப்படி இல்லை. எந்த நேரமும் சிவனை பூஜிச்சுட்டே இருப்பார், பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்டவர் தான் இந்த வாயிலார். இவர் எப்படி இதை இவரால் பண்ண முடியும்? சாப்பிட நேரம் வேணும், தூங்க நேரம் வேணும். மனசை ஒருநிலைப்படுத்தி சிவனை கும்பிட ஆரம்பிச்சு இந்த ஜபத்தை சொல்லணும், இந்த மந்திரம் சொல்லணும், இந்த மாதிரி பூஜை பண்ணணும், கோயில் இப்படி இருக்கணும். அதாவது எப்படின்னா, இவர் கோயிலுக்கு போயிருந்தாலும் இந்த மனசுக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டி, அந்த கோயில் இப்படி இருக்கணும், இவ்வளோ பெரிய பிரகாரம் இருக்கணும், இங்கே இந்த சாமி இருக்கணும், இப்படிப்பட்ட அலங்காரம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் மனசுக்குள்ளேயே வச்சு அதையே அவர் ஃபுல்லாக நினச்சி 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 பூஜை பண்ணி 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 எந்த நேரமும் அவர் சிவ பூஜையிலேயே இருப்பார். மனசுக்குள்ளேயே கண்ணை மூடி உட்கார்ந்து இருப்பார். அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி ஒருநிலைப்படுத்தி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மற்ற வேலைகளை பண்ணும் போதும் மனசுல அந்த பூஜை ஓடிக்கிட்டே இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு மனசு நிலை பண்ண ஒரு ஆள் அவர். இவர் இவரோட இந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே இவர் ஒரு நாயன்மார் ஆயிருக்கார். இது ரொம்ப சின்ன வரலாறு தான், பெருசா ஒன்றும் எதுவும் நடக்கல. இவருக்கு இந்த மயிலாப்பூர்லேயே தான் முக்தியும் அடைஞ்சார். அவ்வளவுதான் இவரோட கதை. வாயிலார் நாயனார். இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.